காரைக்குடியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் மின்மாற்றி, கம்பங்கள், மரங்கள் தகர ஷீட் வைத்து அடைக்கப்பட்டுள்ளன. மற்ற கட்சிக்காரங்க மீட்டிங் போடுறாங்கன்னா அவங்க பேனர் வைப்பாங்க, கட் அவுட் வைப்பாங்க, அந்த மீட்டிங்க்கு தேவையான விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனா இந்த தாவேக்கா மீட்டிங் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? தாவேக்காரனுக்கு மீட்டிங் போடுறான்னா அங்க உள்ள மரத்தை பாதுகாக்கணும், அங்க உள்ள மின் கம்பிகளை பாதுகாக்கணும், அங்க உள்ள டிரான்ஸ்பார்மர்ஸை பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் வேலி போடுறாங்க. அப்ப என்ன மாதிரியான கூட்டம் இது? இவங்க மரத்து மேல ஏறுவானுங்க, மின் கம்பம் மேல ஏறுவானுங்க அப்படின்ற ஒரே காரணத்தால இதெல்லாம் பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. இப்படி ஒரு அதிசயமான கட்சியை உலக வரலாறுல யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சி அது. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜயின் பிரச்சார வாகனத்தை பின்தொடரும் இருசக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி வருகின்றன. என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேன்னு பாருங்க, நடந்துருச்சு. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு 4 முனை சாலைகளில் பார்த்திருந்தால் இந்த ஜங்ஷன் பாயிண்ட்ல கூடியிருந்தாங்க. இது ஒரு கலவரம் மேடம். யாரா அவனுக்கு கடமாடி மாதிரி ஓடுறது? ஒரு அதிகாரி நின்று பேசிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி ஓடுறீங்க? ஒரு விஷயமே தெரியுதா ஏட்டையா? தற்கூரி வந்துருங்கிறான். என்னது தற்கூரி வந்துட்டானா? பக்கவாட்டில் தொங்கிக் கொண்டு வந்த நபர்களை காலால் உதைத்து கீழே தள்ளுவது போன்ற அந்த காட்சிகள் இருக்கிறது. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? விஜயை பார்க்கணுன்ற ஆசையில விஜயோட பிரச்சார வாகனத்துல தொங்கிட்டு வந்த பையன் ஒருத்தனோட கைய பவுன்சர்ஸ் தன்னோட பூட்ஸ் காரால மிதிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விஷயம் பாருங்க. இப்படிதான் மதுரையில விஜய் மாநாடு போடும்போது ஸ்டேஜ்ல இருந்து ஒரு பையனை தூக்கி வீசினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி பின்னாடி கீழே ஒரு பையன் உயிரிழந்தான். அது போக தினம் விஜய் எப்ப பிரச்சாரத்துக்கு போனாலும் அது வண்டி பின்னாடியே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துகிட்டே தான் இருக்காங்க. இதுக்கு எதிராக விஜய் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி. இந்த மாதிரி தன்னுடைய ரசிகர்கள் மேல நடக்கிற வன்முறைக்கு எதிராகவும் விஜய் எதுவும் பேசுறது இல்ல. விஜய் மாதிரி ஒரு நடிகை பேரை சுத்துறது தன்னோட சுயமரியாதைக்கு ஆபத்து அப்படின்றது கூட தெரியாம இந்த மக்கள் கூட்டம் இருக்குது. உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும். இவங்களை நெறிப்படுத்த விஜய் எந்த விதமான முயற்சி எடுக்கிறது இல்ல. ஏன்னா விஜய் ஒரு சாடிஸ்ட். இவன் நானோட உயிரோட சொன்னேன், நானோட ரசிகர் மன்றம் சொன்னேன், நானோட கரண்ட் கம்பத்துல கொடி கட்ட சொன்னேன். ரசிகர் மன்ற பேரால எவனோ செய்யற முட்டாள் தந்துக்கா நான் பொறுப்பா? ஏன்டா சட்டையை கல்ற? பேண்ட் என்ன கல்ற? சரசகுராரா என்னடா இது? ராராவா? டேய் அட கர்ம பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே, என்னையா அது? உள்ள ஒருத்தன் என்னை பார்த்தவன டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அம்மனமா நிக்கிறான். இதான் கொரில்லா செல்லு. காரைக்குடியில் ரோட் ஷோ சென்ற தாவேக தலைவர் விஜயின் தலையில் மர்ம பொருள் தாக்கி இருக்கிறது. வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்துருக்கான். போன பொதுன்னு விட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். ஓகேடா? ஒரு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பா அங்க பாக்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய் வரிசையா உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ என்ன செருப்படி வாங்குறதுக்கு நீங்க கூட்டி வந்தியா? டேய் டேய் எவனோ டேய் யாரவ? டேய் காரே வரீங்கடா. டேய் யாரவ? யாரவ வந்து அடிச்சிடுவேன். அம்மா அம்மா டேய் இந்த அஞ்சாவது வாரம் அடிச்சு போடா. டேய் பேசிட்டு போய் வாயில எறிவீங்களா? டேய் டேய் அளவாடா இருக்க. டேய் டேய் காணா ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப எறி. புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. அம்மா அம்மா புல்லுக்கட்டே தூக்க முடியாது ஆளுக்கு புல்லட் எதுக்கு? ஜோலியா முடிச்சிருப்பாங்க. எல்லா வண்டிய அமுக்குடா ஆவல. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்னப்பா வீடு அள்ளுது? பின்ன ஓட்டுவோம்ல.
நல்ல வேலை எவனும் பார்க்கலப்பா. சொன்னாப்பானா லேசா தான் வாங்கியிருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரா இப்ப படல கலை வைங்க சார். ஏன் சாயிரா நல்லா வரும் போல ஏன்டா சாயிர? ஏன் சாயிர? அறிவில்லாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேள்றா. என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஏண்டா உனக்கு எதையுமே சொந்தமா சுயமா சிந்திச்சு சொல்ல தெரியாதடா. அதே டெய்லர், அதே வாடகை. காரைக்குடியில் ரோட் ஷோ மேற்கொண்ட தவேக தலைவர் விஜய் உரை நிகழ்த்தாமல் புறப்பட்டுள்ளார். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. காரைக்குடியில் ரோட் ஷோ மேற்கொண்ட தவேக தலைவர் விஜய் உரை நிகழ்த்தாமல் புறப்பட்டுள்ளார். சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல, நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை, அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. வழியெங்கிலும் அவருக்கு வரவேற்பு அவர் முக்கியத்துவம் செலுத்தியாக பார்க்கப்படுகிறது. காலதாமதம் ஆகிவிட்டதால் தற்போது இந்த பகுதியிலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். வர வழியில மக்கள் பூரா மாலை மடுவு ஆராத்திலாம் எடுத்து வர வைத்தாங்க. அது லேட் ஆகி போச்சு. அதுக்காக வரவுக்குள்ள போட்டிலாம் முடிச்சு கப்ப கொடுத்துருக்க. இதெல்லாம் எப்படி செய்யற வேலை? நீ ஜெயிச்சு போகும்போது இதெல்லாம் பண்ண வேண்டிய வேலை. அதை விட்டு நீ வரும்போது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தா உனக்கு கப்பா கொடுப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஜனங்க இருக்காங்களே மாங்கா மடையனுங்க, அவனுக்கு சினிமா எது அரசியல் எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. என்ன எடுத்துக்க, நான் பரம அயோக்கியன். ஆனா ஜனங்க உத்தமங்கிறான். ஏன்? ஒவ்வொரு சினிமாலையும் நல்ல நம்பிட்டாங்க. ஜனங்க எல்லாம் பாவம், அவங்க ஏமாத்தலாமா? நாம ஜனங்க திருத்த வந்திருக்கோம். அவங்க கிட்ட இருக்க முட்டாள்தனத்தை பயன்படுத்தி பதவியை பிடிச்சுக்கணும். வில்லிவாக்கத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆதவர்ஜுனா விதிமுறைகளை மீறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா வாக்கு சேகரிப்பில் ஈடுபடும் பொழுது ஏராளமான சிறுவர்கள், குழந்தைகள், மாணவர்கள் எல்லாம் ஏராளமானோர் பயன்படுத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சிக்குள்ளாக்கும். நாங்க கொஞ்சம் தற்குறியா தான் இருப்போம், ஆனா டேலண்டா இருப்போம். ஆனா விஜயண்ணா, நான் தான் கரியரின் உச்சம் சாப்பிட்டு வச்சு மிச்சம் சொன்னேன். கடைசியில பார்த்தா ₹100 கொடுத்து ஆளை கொண்டு வந்துடும். பத்தியா கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஒரு பேத்துக்கு அங்க வாங்கி வாட்டுனா உடனே சொன்னதுக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? மளிகை வச்சிருந்த காமராஜர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். மளிகடைக்காரர் சந்தோஷப்பட்டா. எந்த மளிகை கடைக்காரன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. ஆசிரியரா இருந்தா அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா ஆசிரியரும் சந்தோஷப்பட்டா. ஆனா எந்த ஆசிரியருமே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு, அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாள் பொய் சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டேன். ஒரு நாள் 4 மணி போட்டி, 50 மணி போட்டி, 50 மணி போட்டி வந்தாலும் நீங்க 2 மணி போட்டி மட்டும்தான். ஒண்ணு மக்கள் விரோத ஆட்சி வேணுமா? ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தல். அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு, உங்க பிள்ளைக்கு
ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்தி இருக்கிறாரு தாவேக்கா வேட்பாளர் ஒருத்தர். மதுரை மேற்கு தொகுதி தாவேக்கா வேட்பாளர் தங்கபாண்டியன் அங்க இருக்கிற தாராப்பட்டி, கொடிமங்கலம், கீழமாத்தூர் பகுதியில பிரச்சாரம் செய்ய போனாரு. அப்ப தெருவெல்லாம் மக்கள் நடமாட்டம் இல்லாம வெறிச்சோடி இருந்ததா. இத பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. சரி வந்ததும் வந்துட்டோம், கொஞ்ச தூரம் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு நடைய கட்டிடுவோன்ட்டு கிளம்பிட்டாரு. காணாமல் போனான்னு சொன்னதே வெளியே உங்களை பற்றி தவறா இப்பொழுது பேசுறீங்க. இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். கேவலமான பிறப்பு. இன்னைக்கு பல நிகழ்ச்சிக்கு இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? என்னென்ன நிகழ்ச்சிங்க நேரத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். டைலாக் எழுதி கொடுத்து ரூம்ல படிக்கிறத வெளிப்படையா படிக்கிறாரு. இப்ப அவர் வேன்ல நின்று விஷயம் பேப்பர் பார்த்து தான் படிச்சாரு. அண்ணா அவரோட பழக்கம் அது. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.